லாலியும் வேலனும். லாலி ஒரு சுட்டிச் சிறுமி. அவளுக்கு பெரிய பெரிய கனவுகள் உண்டு. அவளுடைய உயிர் நண்பன் வேலன் என்ற ஒரு அழகான சூரியக்கிளி. சன் கொன்யூர். கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது. எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. வேலன், நாம் இந்த வருடம் ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் அலங்கரிக்கலாமா என்று லாலி கேட்டாள். வேலன் தன் சிறகுகளை படபடவென்று அடித்து கீச் கீச் என்று மகிழ்ச்சியில் கத்தினான். லாலி சிவப்பு மற்றும் தங்க நிற பந்துகளை மரத்தில் மாட்டினாள். வேலன் சும்மா இருக்கவில்லை. அவன் தனது சிறிய அலகால் சிறிய மணிகளை தூக்கிக் கொண்டு வந்து லாலியிடம் கொடுத்தான். இந்த மரத்தின் உச்சியில் ஒரு விசேஷமான நட்சத்திரம் இருக்க வேண்டும் என்று லாலி சொன்னாள். அந்த நட்சத்திரம் வானத்தில் இருக்கும் நிலவைப் போலவே பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பது லாலியின் பெரிய கனவு. லாலியும் வேலனும் சேர்ந்து ஒரு பெரிய அட்டை பெட்டியில் நட்சத்திரம் செய்தார்கள். லாலி அதற்கு மஞ்சள் வண்ணம் தீட்டினாள். வேலன் தெரியாமல் அந்த வண்ணத்தில் கால் வைத்துவிட்டு அட்டை முழுவதும் தனது கால் தடங்களை பதித்தான். நட்சத்திரம் தயாராகிவிட்டது. ஆனால் அதை மரத்தின் உச்சியில் வைக்க லாலியால் முடியவில்லை. அம்மா, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று லாலி கூப்பிட்டாள். அம்மா உதவியுடன் லாலி அந்த நட்சத்திரத்தை மரத்தின் உச்சியில் சரியாக வைத்தாள். வேலன் அந்த நட்சத்திரத்தைச் சுற்றி 3 முறை வட்டமிட்டு தனது மகிழ்ச்சியைத் தெரிவித்தான். அன்றிரவு திடீரென்று ஊரில் மின்சாரம் போய்விட்டது. வீடு இருட்டாக மாறியது. லாலி செய்த நட்சத்திரம் ஒளிரவில்லை. ஐயோ, என் நட்சத்திரம் இருட்டில் மறைந்துவிட்டதே என்று லாலி வருத்தப்பட்டாள். அப்போது நிலவொளி ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. அந்த ஒளி வேலனின் பிரகாசமான மஞ்சள் சிறகுகள் மேல் பட்டது. வேலன் இப்போது ஒரு குட்டி நட்சத்திரம் போலவே ஜொலித்தான். அவன் பறந்து சென்று அந்த மரத்தின் உச்சியில் அமர்ந்தான். மின்சாரம் திரும்ப வந்தது. விளக்குகள் மின்னின. லாலி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். வேலனும் லாலியும் இணைந்து இனிப்புகள் உண்டு கிறிஸ்துமஸை கொண்டாடினார்கள். கிறிஸ்மஸ் மறுநாள் அவளுக்கு வானத்தை பார்ப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். தினமும் ஜன்னல் ஓரம் அமர்ந்து நானும் ஒரு நாள் உயரே பறப்பேன் என்று கனவு காண்பாள். வேலன் மேகங்களைத் தொடலாமா என்று லாலி கேட்டாள். வேலன் தனது சிறகுகளை வேகமாக அசைத்து கீச் கீச் என்று சத்தமிட்டது. அது லாலியின் கனவுக்கு உற்சாகம் அளிப்பது போல இருந்தது. வேலன் அறையை சுற்றி ஒருமுறை வட்டமிட்டு வந்து மீண்டும் அமர்ந்தது. லாலி ஒரு பெரிய அட்டை பெட்டியை கொண்டு வந்தாள். அதை ஒரு அழகான விமானமாக மாற்ற முடிவு செய்தாள். கத்தரிக்கோல் மற்றும் வண்ணப் பென்சில்களுடன் அவள் வேலை செய்யத் தொடங்கினாள். வேலன் சும்மா இருக்கவில்லை. அது ஒரு நீண்ட சிவப்பு நிற நாடாவைத் தன் அலகில் கவ்விக்கொண்டு வந்து லாலியிடம் கொடுத்தது. நன்றி வேலன், இதுதான் நம் விமானத்தின் கொடி என்றாள் லாலி. விமானம் தயாரானது. லாலி ஒரு சிறிய மர நாற்காலியின் மேல் ஏறி நின்றாள். வேலன், இதோ பார், நான் இப்போது உயரத்தில் இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியில் கத்தினாள். வேலன் பறந்து வந்து லாலியின் தோளில் அமர்ந்தது. இருவரும் அங்கிருந்து பார்த்தபோது கீழே இருந்த தோட்டம் ஒரு பெரிய காடு போலத் தெரிந்தது. லாலிக்குத்தான் மேகங்களுக்கு மேல் இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. திடீரென்று வேலன் ஒரு பெரிய சூரியகாந்தி பூவின் மேல் சென்று அமர்ந்தது. அது ஒரு தங்க கோபுரம் போல மின்னியது. அதோ பார் வேலன், நம்முடைய புதிய உலகம் என்று லாலி கை காட்டினாள். பெரிய கனவுகளை அடைய சிறிய முயற்சிகளே போதும் என்று லாலி புரிந்து கொண்டாள். அவள் வேலனை மென்மையாக வருடினாள். வேலன் அவளது கன்னத்தில் தனது அலகால் முத்தமிட்டது. இரவு வந்தது. லாலி தனது மெத்தையில் படுத்துக்கொண்டாள். அவளது தலையணைக்கு அருகில் வேலன் அமைதியாக அமர்ந்திருந்தது. இருவரும் புதிய கனவுகள் காணத் தயாரானார்கள்.